வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாருங்க, எவ்வளவு உங்களுக்கு நிறைய பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இது எல்லாமே மீன் பாக்ஸ் தான். இந்த மீன் பாக்ஸ் வந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு சொல்ல முடியாது, நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான மீன் பேக்கிங் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்க, நம்ம உங்கள் மீனவன் எல்லா கடைக்குமே மீன்கள் இறங்குது. அதனால தான் இவ்வளோ பாக்ஸ் இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து டன் கணக்கில் தான் மீன் அனுப்புவோம். இந்த சண்டே ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5 டன், கிட்டத்தட்ட 5000 கிலோ மீன் அனுப்புவோம். அந்த 5000 கிலோ மீன்கள் பேக்கிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மீன்பிடி தடை காலத்தில் வந்துக்கிட்டு நமக்கு 5000 கிலோ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு கிராமத்தில் மொத்த மீனவர்கள் போனாலே 5000 கிலோ மீன் பிடிக்க முடியுமான்னு தெரியாது. இதில் எத்தனையோ மீன் வியாபாரிகள் போட்டி போடுவாங்க. ஏன்னா மீன் கிடைக்காம அவ்வளோ பேருமே போட்டி போட்டு வாங்குவாங்க. அவங்களிடையெல்லாம் நம்ம பயங்கரமாக ஃபைட் பண்ணி ஏலத்தில் மீனை எடுத்து அதை வந்து நம்ம மக்களுக்கு எப்போவுமே குறையாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டியே தான் இந்த ரிஸ்க்கு. பாருங்கள் எவ்வளோ மீனுன்னு பாருங்கள். எப்போவுமே எல்லோரும் விரும்பி கேட்குற அந்த வஞ்சரம், இது வந்து பேபி வஞ்சரம் சொல்லலாம். குட்டியாக தான் இருக்கும் இந்த வஞ்சரம். பெரிய வஞ்சரம்னா நம்ம இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 400 கிராம் 500 கிராம், அரை கிலோ அந்த ரேஞ்சிலையும் இருக்குது. 1 கிலோவில் உள்ள வஞ்சரம் இருக்குது, 10 கிலோவில் உள்ள வஞ்சரமும் இருக்குது. நம்ம எல்லா கேட்டகரியிலையுமே மீன்கள் அனுப்புவோம். பாருங்கள், சங்கரா, நம்ம எல்லாருமே சங்கரா மீன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. அதுலேயும் இது வந்து நாங்கள் வந்து லோப்பு சங்கரான்னு சொல்லுவோம். அப்படியே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சங்கரா மீன் சாப்பிட்றீங்கல்ல, அந்த சங்கரா மீனை விட இந்த லோப்பு சங்கரா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டதுலேனா ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். விலையை கம்பேர் பண்ணாலும் அந்த சங்கரா மீன் ரேட்டு தான் இதுவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறக்காண்டி இது விலை கூடையெல்லாம் இருக்காது, அதே விலை தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டதுலேனா உண்மையிலே ஒரு தடவையாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த சின்ன சங்கரா, அந்த சின்ன சைஸ் சங்கரா. இதுக்கு அதுக்கு இல்லைன்னா கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது. இது வந்து அது வந்து ஓவர் ரெட் கலரில் இருக்கும். கொஞ்சம் இது அப்படி அந்த ரெட்டு அந்த டல்லடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் மீனாக பார்த்தோம்னா ஒரு சின்ன வித்தியாசம் கூட இருக்காது. தோற்றம் சொல்லுவோம்ல, இப்போ ஒரு ஆள் கருப்பாகவும் இருப்பான், சகப்பாகவும் இருப்பாங்க, ஆனால் ரெண்டுமே மனிதர்கள் தானே. அந்த மாதிரி உருவத்தில் பார்த்தா ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் இது வந்து அப்படி கொஞ்சம் அரக்கு கலர் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இதுவும் ரெட் அடிக்கும், ஆனால் கொஞ்சம் அரக்கு கலர் மாதிரி இருக்கும். இப்போ வந்து நண்டை வந்து மரியதாஸ் வந்து அப்படி அழகா வந்து எப்படி அடிக்கிருக்காரு பார்த்தீங்களா. அது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் நண்டை அடுக்கணும், தலைகீழ் அடுக்கணும். செபின் அந்த ஒரு ஸ்பீச் Vamos lá.
தனியா ஒருத்தவங்க ஆர்டர் கேட்டாங்க. தனி ஆர்டரா? இந்த மாதிரி நிறைய வியாபாரிகள் நம்ம இப்போ வந்து இந்த பெட்டியெல்லாம் வச்சுருக்கிறது வந்து நம்மளுடைய உங்கள் மீனவன் கடைக்கு போகிறது. இது வந்து நம்ம தனியாக இந்த வியாபாரம் மீன் வியாபாரம் தனியாக பண்ணுறவங்களும் நம்மள்ட்ட மீன் வாங்குறாங்க. அதுக்கு தான் இது. ஏன்னா மீன் பிடி தடைக்காலத்தில் மீன் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் நம்மள்ட்ட வந்து மீனை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது நம்மள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நாங்கள் வாங்கிக்கிறோம். எங்கள்கிட்ட தனியாக நீங்கள் உங்கள் மீனவன் கடை இல்லாமல் தனியாக எங்கேயாவது இந்த மாதிரி மீன் கடை வச்சுருக்கனாலும் வாங்கிக்கிறலாம். ஆமாம், அதுக்காக நம்ம கடை இருக்கிற இடத்துல வைக்க மாட்டோம். பாருங்க நண்டு. நண்டு இல்ல, இது 5.5 மஞ்சப்பாறை. நான் சொன்னல 1 கிலோ வஞ்சரம் இருக்குது நம்மள்ட்ட, 2 கிலோ வஞ்சரம் இருக்குது, 5 கிலோ வஞ்சரம் இருக்குது, 10 கிலோ வஞ்சரம் இருக்குது. இது வந்து 6 கிலோ இந்த வஞ்சரம். அழகர் சைஸில் இருக்குது. என்ன அழகரு உனக்கு இந்த இடுப்புக்கு தான் இருக்கா? இல்லை குழந்தைகளை இப்படி வேலை வாங்குறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் நம்ம தம்பி ஸ்கூல் லீவுனால வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. மூணு பீஸ் 3.25 அதானே? குயின் பீஸ் அப்படியா? ராணி. அப்போ இதை வச்சு பண்ணலாமே உங்களி. நான் ராஜா, நான் ராணிங்களா? ஒரு கருப்பாவெல்லாம் எடுத்து போடுறீங்களே. உரண்டை கிளப்புறான் அப்படின்னு சொல்லுவாங்களே பாருங்க. இது வந்து உரண்டைன்னு சொல்லுவோம், கருப்பு ஆவல் கிடையாது. நிறைய இடங்கள்லாம் வந்துக்கிட்டு கருப்பு ஆவல்னு சொல்லி மக்களை வந்துட்டு ஏமாத்து வேலை நடக்குது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறீங்க. நான் ஏன் இதை வந்து ஏமாத்துன்னு சொல்கிறேன்னா, அங்கங்கே நடக்குது, அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறீங்க, உஷாராகிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். வாவலுக்கு வந்து உரண்டைக்கும் வாவலுக்குள்ள வித்தியாசம். உங்களுக்கு யாராவது பிளாக் வாவல்னு சொன்னாங்கன்னா, இந்த இலக்கத்தில் ஒரு முள் இருக்கும் பாருங்கள். இந்த இருக்கு பாருங்க, இந்த முள்ளை வந்துக்கிட்டு பாருங்கள். பிளாக் வாவலுக்கு இந்த முள் இருக்காது, உரண்டைக்கு மட்டும் தான் இந்த முள் இருக்கும். இந்த முள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது உரண்டை, நம்மளை இதை ஏமாத்துறாங்க, இது பிளாக் வாவல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு
பிளாக் வாவல்னா வௌவால் மீன் சொல்லுவீங்களே நீங்கள், அந்த மீன் நான் சொல்கிறேன். அப்படியே அந்த நீங்கள் நல்லாவே தெரியும், வால் பக்கத்தில் ஒரு மஞ்சள் கலர் அடிக்கும். இந்த மஞ்சள் கலர் அடிக்கா, அந்த மஞ்சள் கலர் ஒட்டி ஒரு முள் இருக்கும். இது இருந்தால் இது வந்துக்கிட்டு உரண்டை மீன், இது இல்லைன்னா வாவல் மீன்.